இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். பரலோக ராஜ்யத்தை குறித்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான காரியங்களை இந்த காணொளியில் நாம் தியானிக்க இருக்கிறோம். பரலோக ராஜ்யம் என்று சொல்லுகின்ற பொழுது ஒவ்வொருவரும் என்ன நினைக்கிறோம்? மரித்த பிறகு நாம் போக வேண்டிய ஒரு இடம் என்று சொல்லி நாம் நினைக்கிறோம். அது பல நேரங்களில் உண்மையாக இருந்தாலும் கூட அதை காட்டிலும் பரலோக ராஜ்யத்தை குறித்து முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய சத்தியம் இருக்கிறது. அதைத்தான் இந்த காணொளியில் நாம் தியானிக்க இருக்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அவர் தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கின்ற பொழுது இந்த வார்த்தையோடு தான் அவர் ஆரம்பிக்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4:17 நாம் வாசிக்கிறோம், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று சொல்லி தன்னுடைய ஊழியத்தை அவர் ஆரம்பிக்கிறார். இது எதை காண்பிக்கிறது? நான் உதாரணத்திற்கு நாம் தமிழ்நாட்டில் வாழ்கிறோம். யாருடைய ராஜ்யத்தின் கீழ் வாழ்கிறோம் என்று சொன்னால் மு.க. ஸ்டாலின் என்று சொல்லக்கூடிய அவருடைய அரசாட்சியின் கீழ் நாம் வாழ்கிறோம். நாம் இந்திய தேசத்தை எடுத்துக்கொண்டால் நரேந்திர மோடி என்பவருடைய அரசாட்சியின் கீழ் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதே போல ஒவ்வொரு தேசத்தையும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஒவ்வொரு தலைவர்களுடைய ஆட்சியின் கீழ் அந்த தேசம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இதை போலத்தான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் இங்கு குறிப்பிடுகிறார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று சொல்லி அவர் பிரசங்கிக்க ஆரம்பிக்கிறார். அவர் எதை உணர்த்துகிறார்? அவர் நெப்போலியனைப் போல ஒவ்வொரு நாட்டு தலைவர்களோடு சண்டையிட்டு அந்த தேசத்தை பிடித்து அவர்கள் மேல் அதிகாரம் செலுத்துவதை அவர் இங்கு குறிப்பிடவில்லை. மாறாக அதை போலொத்த காரியத்தை தான் குறிப்பிடுகிறார். என்ன குறிப்பிடுகிறார்? உங்கள் மனதை வெல்லும் காரியத்தை அவர் குறிப்பிடுகிறார். ஆவிக்குரிய அரசாட்சியை குறித்து அவர் குறிப்பிடுகிறார். அவர் நம்மை ஆள விரும்புகிறார். அவர் இரட்சகராய் நம்மை ஆள விரும்புகிறார். அவர் சொல்லுகிறார், மனம் திரும்புங்கள். எல்லாருடைய மனதும் எங்கே இருக்கிறது? உலகத்தின் மேலே இருக்கிறது. அதை திருப்புங்கள். இயேசு கிறிஸ்துவிடம் திருப்பினீர்கள் என்று சொன்னால் அவர் ஆளுகை செய்வார். உங்கள் இருதயத்தில் அவர் ஆளுகை செய்வார். ஹல்லேலூயா! இதைத்தான் அவர் குறிப்பிடுகிறார். பரலோக ராஜ்யம் என்று சொல்லுகின்ற பொழுது அது ஒரு இடத்தை குறிக்காமல் அது யாரால் நாம் அரசாளப்படுகிறோம், ஒரு அரசாட்சியை அது குறிப்பதாயிருக்கிறது. நாம் உலகத்திற்கு நம்மை கொடுத்தோம் என்று சொன்னால் நாம் சாத்தானால் ஆளப்படுவோம். அதை திருப்பி, மனதை திருப்பி நம்முடைய உள்ளத்தை இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கின்ற பொழுது நாம் இயேசு கிறிஸ்துவால் ஆளப்படுவோம். நாம் உலகத்தால் ஆளப்பட்டால், சாத்தானால் ஆளப்பட்டால் பாவம் நமக்குள் வாசமாயிருக்கும். பாவத்தின் சம்பளம் மரணம், நித்திய மரணம். நாம் நம்முடைய மனதை திருப்பி நாம் இயேசு கிறிஸ்துவால் ஆளப்பட்டால் அவர் நம்மை ஆளுகை செய்வார். அதன் முடிவோ நித்திய ஜீவன் என்று சொல்லி வேதம் பல்வேறு இடங்களில் நம்மிடத்தில் பேசுகிறது. ஹல்லேலூயா! ஆதலால் தான் பரலோக ராஜ்யத்தை குறித்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடம் கேள்விகள் கேட்ட பொழுது அவர் இவ்வாறாக குறிப்பிடுகிறார். நீங்கள் வாசியுங்கள், லூக்கா எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரத்தில் அதில் 20வது வசனம் முதல் நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் நான் என்ன குறிப்பிடுகிறேன் என்பது உங்களுக்கு தெளிவாக புரியும். நான் ஒரு சில வசனங்களை வாசிக்கிறேன். 20வது வசனம், 21வது வசனம். தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும் என்று பரிசேயர் அவரிடத்தில் கேட்ட பொழுது அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, தேவனுடைய ராஜ்யம் பிரத்யட்சமாய் வராது என்று சொல்கிறார். தேவனுடைய ராஜ்யம் பிரத்யட்சமாய் வராது. இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சொல்லப்படுவதற்கும் ஏதுவிராது. இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே என்றார். பாருங்கள், இதுதான் காரியம். இதை தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே என்றார். இஸ்ரேல் மக்கள் மேசியா வருவார் என்று தீர்க்கதரிசிகள் அவர்களுக்கு முன்மொழிந்தார்கள். மேசியா வருவார், அவர் நம்மை காப்பாற்றுவார் என்று அவர்களுக்கு தீர்க்க தரிசனங்கள் உரைக்கப்பட்டது. அப்போது எல்லா யூதர்களும் என்ன எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள் என்று சொன்னால், மேசியா ஒரு ராஜ குலத்தில் பிறப்பார், ஒரு அரசவையில் பிறப்பார். அவர் எல்லா எதிரிகளிடமிருந்தும்
சண்டையிட்டு நம்மை காப்பாற்றுவார் என்று சொல்லி ஒரு பிரத்யேகமான ஒரு ராஜ்யத்தை, ஒரு மேசியா வருவதை அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார். ஆதலால் தான் இயேசு கிறிஸ்துவிடம் இந்த கேள்வியை கேட்கிறார். எல்லா தீர்க்கதரிசிகளும் மேசியா வருவார், அவர் வந்து ராஜ்யத்தை கட்டுவார் என்று சொல்லி பலவிதமான தரிசனங்கள் உரைக்கப்பட்டதே என்று சொல்லி அவரிடத்தில் கேட்கிறார். பரலோக ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும் என்று பரிசேயர் அவரிடத்தில் கேட்டார். அப்போது இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய காரியம் இது. தேவனுடைய ராஜ்யம் பிரத்யட்சமாய் வராது. நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த மேசியா வந்து ஃபிசிக்கலாக ஒரு அரசவையில் பிறக்கப் போவதில்லை. ஒரு பெரிய ராஜ்யத்தை வசப்படுத்தி சண்டையிட்டு உங்களுக்கு ஒரு ராஜ்யத்தை அவர் ஏற்படுத்த போவது இல்லை. அது பிரத்யட்சமாய் வராது. இதோ இங்கே அங்கே என்று சொல்லப்படுகிறதற்கும் ஏது வராது. இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே, தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே. அப்போ நம்ம நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்திற்குள் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பரலோக ராஜ்யத்திற்குள் தான் நாம் இருக்கிறோம். எப்படி? நாம் இயேசு கிறிஸ்துவினால் ஆளப்பட்டால், அவருடைய சொல் கேட்டு நாம் நடந்தோம் என்று சொன்னால் நாம் பரலோக ராஜ்யத்தில் தான் இருக்கிறோம். நாம் உலகத்தால் ஆளப்பட்டால், உலகத்தின் காரியங்களால் நாம் மேற்கொள்ளப்பட்டால் நாம் சாத்தானால் ஆளப்படுகிறோம் என்பதுதான் அதற்கான அர்த்தம். நாம் யாரால் ஆளப்படுகிறோம் என்பதை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். இயேசு கிறிஸ்துவிற்கு தன்னுடைய உள்ளத்தை கொடுத்த ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவால் ஆளப்படுகிறார்கள். அப்போ பரலோக ராஜ்யம் அவர்களுக்குள் இருக்கிறதே என்பது தானே உண்மை. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய எல்லா காரியங்களும் பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது. எங்கு இருக்கிறது? நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறது. மற்றும் ஒரு வேத வசனத்தை நான் குறிப்பிட்டு நான் முடிக்கிறேன். 1 யோவான் 5வது அதிகாரம் 11-12 வசனங்கள். தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதே அந்த சாட்சி. குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், நித்திய ஜீவனை உடையவன். தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். பாருங்கள், இந்த வேத வசனம் திட்டமும் தெளிவுமாய் சொல்லுகிறது. பரலோகம் என்பது ஒரு இடத்தை குறிக்கக்கூடிய ஒரு காரியம் அல்ல, அது தேவனுடைய குமாரனோடு வாழக்கூடிய ஒரு காரியம். அப்போ குமாரனை உடையவன் அந்த ஜீவனை உடையவன், குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். இந்த சத்தியத்தை நாம் கிறிஸ்தவர்களாய நாம் ஒவ்வொருவரும் இதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் நிறைய போதகர்கள் பேசுகிறதை நான் கேட்டிருக்கிறேன். அவர்கள் நிறைய மிரட்டுகிறார்கள். இதை செய்தால் நீங்கள் பரலோக ராஜ்யத்துக்கு போக மாட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் காணிக்கை கொடுக்கலனா, தசம பாகம் கொடுக்கலனா நீங்கள் பரலோக ராஜ்யத்துக்கு போக மாட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறீங்களோ அந்த அமௌண்ட்டுக்கு தகுந்த மாதிரி உங்களிடத்துல வந்து பரலோகத்தில் உங்களுக்கு வீடுகள் கட்டப்படும் என்று சொல்லி வாய்க்கு வந்ததை பேசுகிறார்கள். கிறிஸ்தவர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் தெளிவாக இருக்க வேண்டும். அது வரப்போகிற காரியம் அல்ல, அது நமக்குள் இருக்கக்கூடிய ஒரு காரியம். அப்படி யாராவது, எந்த போதகராவது, எந்த பாஸ்டராவது வந்து இதெல்லாம் பண்ணீங்கன்னா பரலோக ராஜ்யத்துக்கு நீங்கள் போக மாட்டீங்க அப்படின்லாம் யாராவது சொன்னால் நீங்கள் கேட்காதீங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.